ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். 2 நாளாகமும் 26:5. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்று அநேகர் நான் எதை செய்தாலும் எனக்கு வாய்க்கவே இல்லை, எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கவில்லை, என் பிள்ளைகளுக்கு திருமணம் வாய்க்கவில்லை, சொந்த வீடு கட்ட முயற்சிக்கிறேன், வாய்க்கவில்லை, இப்படி அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆனால் உசியா ராஜாவின் காரியத்தை தேவன் வாய்க்க செய்தார். உசியா 16 வயதில் ராஜாவாகி 52 ஆண்டுகள் அரசாண்டார். வாழ்வில் உயர உயர அவர் மனம் மேட்டுமையாகி ஆண்டவரின் கோபத்துக்கு உட்பட்டார். அவரது தொடக்க கால வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தது. அவர் செய்கின்ற எல்லா காரியத்திலும் தேவன் அவனுக்கு வெற்றியை தந்தள்ளினார். இன்று நாம் நேர்மையாக நடக்கிற மனிதர்களை பார்ப்பது அரிதான காலமாக மாறிவிட்டது. தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், வேலை, வியாபாரம் எதிலும் நேர்மையை பார்க்கவே முடியவில்லை. நாம் ஆண்டவர் முன்னிலையில் மட்டுமல்ல, மனிதர் முன்னிலையிலும் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். நம்மை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்பதை நாம் அறிந்து உணர்ந்து செயல்பட வேண்டும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. யோசேப்பு பாவத்தின் பின்னாக ஓடவில்லை, பாவத்தை விட்டு விலகி ஓடினான். கர்த்தரின் பார்வையில் நேர்மையாக நடந்ததினால் தேவன் அவனை பெரிய அளவில் உயர்த்தினார். மனிதன் தன் வாழ்நாளில் பாதி நாட்கள் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறான். அவன் தேடினது கிடைத்ததா என்றால் அது கேள்விக்குறிதான். நாம் தேட வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். மெய்யான இருதயத்தை நாம் முழு இருதயத்தோடு தேடினால் அவர் உங்கள் காரியங்களை வாய்க்கச் செய்வார். மனிதனின் பார்வையில் அயோக்கியமானவளாய் நடந்து கொண்டு கடவுளின் பார்வையில் யோக்கியமாய் நடக்கிறேன் என்பது மாய்மாலம். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை தேடுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அனுதினம் எங்கள் காரியங்களை வாய்க்க செய்வீராக. அப்பா, உங்க பரிசுத்த நாமத்துக்கு கனத்தை கொண்டு வரும் காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம். தேவனே, எங்கள் இருதயத்தை விருத்த சேதனம் செய்து நாங்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடையவும் உம்முடைய சித்தத்தை அறியும் அறிவிலும் எங்களை பலப்படுத்திட ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த காலை வேளையில் நாங்கள் ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். தேவனே, எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை புதுப்பித்து உம்முடைய சமாதானத்தாலும் உம்முடைய பரிசுத்தத்தாலும் உம்முடைய மகிழ்ச்சியாலும் எங்களை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு சவாலிலும் கிறிஸ்துவை போல இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை காண்பவர்கள் உம்மை காண எங்களை உங்க மகிமையால் நிறைத்திட மன்றாடுகிறோம். தேவனே, உம்முடைய மனதுருக்கத்துக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக உம்முடைய நாமத்துக்கு பயந்து உம்மிடம் திரும்பி உமக்கு கீழ்ப்படிந்து வாழும் கிருபையை எங்களுக்கு தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை பாடல் மூலமாய் குடும்பங்களுக்கு அறிவிக்கிற இந்த நாட்களில் அதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நற்செய்தி மூலம் வருகிற மகிழ்ச்சி, நம்பிக்கை மற்றும் சமாதானத்தால் நிரப்பிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைந்த இருதயங்களை குணமாக்கி வலி, வேதனை, துன்பத்தோடு இருப்பவர்களை ஆறுதல் படுத்தி ஒவ்வொருவரின் மனதின் வெறுப்புகளை நீக்கி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ ஒரு கருவியாக பயன்படுத்திட ஜெபிக்கிறோம். தேவனே, குடும்பங்களில் சமாதானம் நிறைவாய் பெருகவும், பிரிவினை நாவிகள் துரத்தப்படவும், பிரிந்தவர்கள் இயேசுவின் நாமத்தினால் இணைந்து வாழவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி சத்துருவை மேற்கொண்டு ஆசீர்வாதமாக வாழவும், கல்வி கேள்வியறில் சிறந்து விளங்கவும், ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வருமானம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், வருகையை எதிர்கொள்ள தகுதி உடையவர்களாக வாழவும் உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்தியாவிலும் புற நாடுகளிலும் வேலை இல்லாமல் திண்டாடும் மக்களுக்காக, பல்வேறு சிறப்பு பாடங்களில் படித்து முடித்தவர்களுக்கும், நிரந்தர வேலையின்றி மன உளைச்சலோடு வாழுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி ஏற்ற வேலை வாய்ப்புகள் கிடைக்க செய்து ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். அப்பா, அனைத்து மிஷினரிகளுக்கும், மிஷினரி ஸ்தாபனங்களுக்காகவும், பொறுப்பாளர்களுக்காகவும் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படவும், அவர்களை தாங்கும் ஜெபிக்கும் விசுவாச குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தலைக்க செய்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறிவில் வளரவும், மூட பழக்கங்களுக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும், பாவ இச்சைகளுக்கு விலக்கி ஓடவும், மாந்திரிக வல்லமையின் பிடிகளிலிருந்து சிக்கி தவிக்காமல் கண்ணிகளுக்கு விலக்கி காக்கப்படவும், ஆளும் பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மையாய், உத்தவமாய், நீதியாய், நேர்மையாய் செயல்படவும், வளமான தேசம் உருவாகவும்,
மக்கள் மகிழ்ச்சியாய் சமாதானமாய் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.